அஸ்ஸலாமு அலைக்கும். இனிமேல் மோமோஸ் வாங்க கடைக்கு போக வேண்டியதில்லை. வீட்லயே ஈஸி எப்படி மோமோஸ் செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெய், உப்பு, மாவு எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நமக்கு தேய்க்கும் போது நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி வரும். நல்லா தின்னாக இருந்ததுன்னா மோமோஸும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாவுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்காவது மினிமம் நீங்கள் ஊற வைக்கணும். நான் ஒரு 1 hour அளவுக்கு இதை ஊற வச்சிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிருங்க. இது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். மாவு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பால்ஸா உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்போ இதை நான் ஓரமா எடுத்து வச்சிடுறேன். ஒவ்வொன்றத்தையும் நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி உருட்டி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உருட்டி வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கேபேஜ் எடுத்திருக்கேன். கேபேஜ் நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மோமோஸ் ரெடி பண்ணும் போது நல்லா இருக்கும். சாப்பிடும் போதும் நமக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். ஈஸியா கேபேஜ் கட் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம பீலர் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணோம்னா ஈஸியா கட் ஆயிடும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு நல்ல ட்ரிக்கா இருக்கும். ஈஸியா கேபேஜ் சீக்கிரமா நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். நல்ல கிரேட்டர் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸா கட் ஆகி நமக்கு வரும். நெக்ஸ்ட் நான் கேரட் எடுத்திருக்கேன். கேரட் அண்ட் அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு திருக்கி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பெரிய பெரிய பீசஸாக மோமோஸில் கிடச்சிச்சின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். எண்ணெயில் நல்லா வெஜிடபிள்ஸ் வதங்க விடுங்க. ஒரு சிலர் ராவாவே வைப்பாங்க. நமக்கு அந்த பச்சை வாசனை பிடிக்காது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு வச்சோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். திருகின கேரட் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட அதே மாதிரி திருக்கி வச்சிருக்க கேபேஜும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா பொடியாக கட் பண்ணதாக சேர்த்துக்கோங்க. அப்போதான் சீக்கிரமா குக் ஆகும், சாப்பிடவும் கஷ்டமா இருக்காது. நார்மலா மோமோஸ்ல இந்த மாதிரி தான் துருகி சேர்ப்பாங்க. ஸோ அதனால நம்மளும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த போன்லெஸ் சிக்கனை நான் இந்த மாதிரி மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து சுற்றி வச்சிருக்கேன். ஸோ அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு சிக்கன்லாம் சேர்த்தா பிடிக்காது. அவங்க நீங்கள் சிக்கனை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் வரைக்கும் சேர்த்து ஸ்டஃப் பண்ணாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். ஸ்லோலே வச்சு குக் பண்ணுங்க. மூடி வச்சு குக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆகும். கிரேட் பண்ணி நம்ம பல்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால சிக்கன் எப்படியுமே சீக்கிரமாக குக் ஆகிடும். சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டஃபிங்கை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த சாஸ் செய்யலாம். நம்மளோட மோமோஸ்க்கு மெயினானதே மோமோஸ் சாஸ் தான். அதுக்கு நான் இன்னைக்கு நல்ல பெரிய தக்காளியாக ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். குண்டு மிளகா ஒரு 6 குண்டு மிளகா அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி ஒரு 7 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் கலருக்காக. அதுக்கப்புறமா ஒரு 4 கார்லிக் எடுத்திருக்கேன். மலை பூண்டா ஒரு 4 பூண்டு எடுத்திருக்கேன். அதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுக்கலாம். இப்போ சாஸ்க்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சிருக்க கார்லிக் சேர்த்துக்கோங்க. நான் நல்லா ஃபைனாக சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். கார்லிக் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கார்லிக் கூட சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் ஃப்ளேவர். இது நல்லா இந்த கார்லிக் வதங்கட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட் நல்லா ஆறிடுச்சு. அதை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க.
திப்பியே இல்லாமல் ஃபைனாக அரைச்சிக்கணும். அந்த பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நீங்கள் கொதிக்க விடுங்க. இதுல இருந்து அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த சாஸோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மோமோ சாப்பிட்ட எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இதில் இந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சுகர் வந்து சேர்த்துக்கணும். இந்த சுகர் சேர்த்தா தான் அந்த புளிப்பு வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சுகர் சால்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணி சாஸ் எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு எல்லாமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாவை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி சென்டரில் வச்சு நார்மலாக நம்ம வந்து சப்பாத்தி பூரி எல்லாம் எந்த மாதிரி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னா தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப திக்காவும் இல்லாமல் மீடியம் சைஸ் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நல்லா சாஃப்டா ரவுண்ட் ஷேப்ல தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரலன்னா நீங்க வந்து அதாவது டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லைனா ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க இந்த மாதிரி ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கலாம். நம்ம குக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை, அதை வந்து இந்த மாதிரி சென்டர்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, அதுக்கப்புறமா நம்மளால ஃபோல்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ளீட் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி சாரீ ப்ளீட்லாம் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சிட்டு சுற்றிட்டே வந்தோம்னா நமக்கு நார்மல் மோமோ ஷேப் வந்து கிடைக்கும். மோமோ ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ஊரில் வந்து கொழக்கட்டை எல்லாமே செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா மோமோ ஷேப் வந்துடும். எக்ஸஸாக இருக்கிறது வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டாலே போதும், அப்படியே அந்த ஷேப் அப்படியே இருக்கும். அண்ட் மோமோ ஷேப்ல நிறைய இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. நெக்ஸ்ட் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி ப்ளீட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன்னொன்னா வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு அது கீழே இருக்கிறதோட அந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுடணும். ஹாஃப் ஆஃப் த சைட் வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கணும், இன்னொரு ஹாஃப் ஆஃப் த சைட் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னா லைட்டாக தண்ணி தொட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக செட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அழகான மோமோ ஷேப் கிடச்சிரும். நான் 2 ஷேப்லேயுமே பண்ணியிருக்கேன். நார்மலாக மோமோஸ் வந்து ஸ்டீமரில் வச்சு வைப்பாங்க, நான் இந்த மாதிரி பேம்பூ ஸ்டீமர்லையும் வச்சுருக்கேன். பேம்பூ ஸ்டீமர் இல்லாதவங்க கவலையே வேணாம், நம்ம இட்லி குண்டா இருந்தாலே போதும். லைட்டாக வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து தடவிடுங்க. எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மோமோஸ் செய்யும் போதும் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு வெட் கிளாத் ஏதாவது மேலே போட்டு வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக இட்லி குண்டானில் செட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் சூப்பராக வந்து வெந்துடும். இந்த மாதிரி நல்லா ஷைனிங்கா வந்ததுக்கு அப்புறமா இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான மோமோ ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.